ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போலாம் நம்ம பூ வாங்க போகணுன்னா பாதி சொத்தை எழுதி வச்சா தான் பூ கிடைக்கிது. அந்தளவுக்கு பூ விலை வந்து அதிகமாகிடுச்சு. சாதா நாள்லேயே அவ்வளோதான் விற்கிது. இதே ஒரு விசேஷ நாள் வைங்களேன், கேட்கவே வேணாம், யானை விலை குதிரை விலை தான். அதனால் நான் என்ன செய்வேன்னா, விசேஷ நாள் இப்போ இருக்குன்னா அதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே பூவை வாங்கி அதை கட்டி டிஃபன் பாக்ஸில் அழகாக போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். வைக்கிறப்ப என்னவோ முல்லைப்பூ மல்லிப்பூவாக தான் வைக்குவேன். ஆனால் அது மேஜிக் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா 3 நாள் கழிச்சு எடுக்கும்போது ஜாதி பூவாக மாறி வரும். சில நேரங்களில் புளியம்பூவாக கூட மாறி வரும். என்ன தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே வாங்கும்போது இருக்கிற ஃப்ரெஷ்ஷும் அந்த ஸ்மெல்லும் ஒரு 2-3 நாள் கழித்து பார்த்திங்கன்னா இருக்காது தான். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம தான் ஐடியா சிகாமணியாச்சு. ஸோ என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூ பாருங்கள், கட்டி 10 நாள் ஆகுது, இப்படி வாடாமல் அழகாக இருக்குது பாருங்கள். இது 10 நாள் இல்லை, 10 வருஷம் ஆனாலும் இப்படியே தான் இருக்கும். இனிமேல் நம்ம பூ வாங்குறதுக்கு 10 பைசா கூட செலவழிக்க வேண்டாம், சொத்தையும் எழுதி கொடுக்க வேண்டாம். ஏன் மல்லிகை தோட்டம் எதுவும் போட சொல்ல போறியா அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம மல்லிகை தோட்டமும் போட வேண்டாம், 10 பைசா செலவும் பண்ண வேண்டாம். நம்ம குப்பையில் தூக்கி போகிறோம் பார்த்தீங்களா, அந்த பால் கவர் மட்டும் இருந்தால் போதும். நானும் இது வந்து ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதில்ல எனக்கு ரொம்ப ஹாப்பி. நம்மளையும் வீட்டில் யாரும் சும்மா இருக்குன்னு சொல்லக்கூடாது இல்லையா. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒன்று செஞ்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் செஞ்சேன். பாருங்கள், நம்ம வீட்டில் இந்த மாதிரி பால் கவர் எந்த கலரில் வேணாலும் இருக்கலாம். அந்த பால் கவர் நம்ம பால் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை தூக்கி போட தானே போகிறோம். அந்த பால் கவரை கொஞ்சம் நிறைய சேர்த்து வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு கவர் 2 கவராக நம்ம பண்ண முடியாது. ஏன்னா இந்த வேலை வந்து கொஞ்சம் பெரிய வேலைங்கிறதுனால ஒரு 20 பாக்கெட் 10 பாக்கெட் அளவுக்கு நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். அது எப்படின்னா, பால் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த கவரை வந்து பாலோடு தூக்கி போடாமல், ஏன்னா அதை நம்ம ஸ்டாக் பண்ணி வைக்க போகிறோம் இல்லையா, அது ஸ்மெல் அடிக்கும். ஸோ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி அந்த செவுத்தில் அப்படி தலைக்கீழே கவுத்து வச்சிட்டோம்னா அந்த தண்ணி ட்ராப்பாக கீழே சிந்தி அந்த கவர் வந்து க்ளீன் ஆகிடும். அடுத்தடுத்த நாள் அதை நம்ம இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டே வந்தோம்னா ஒரு 10 கவர் 20 கவர் அளவுக்கு நமக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். அதில் வந்து ஒரு சோப்பு தூளோ இல்லை ஏதோ ஒரு சோப்பு லிக்விடோ எடுத்து அதில் போட்டுட்டு நம்ம இந்த பாக்கெட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எம்டி கவர், இதெல்லாம் உள்ளே போட்டு நல்லா முக்கி எடுக்கணும். நல்லா முக்கி எடுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒவ்வொரு பால் கவராக வெளியில் எடுத்து நம்ம துணி துவைக்கிற ப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நம்ம பாத்திரம் விளக்கிற ஸ்க்ரப்பராக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்து மேலால் தேய்ச்சணும் வைங்களேன், அப்படியே பளிச்சுன்னு போயிடும். கையை கொஞ்சம் கூட வலிக்காது, லேசாக தேய்ச்சாலே போதும், எல்லாம் அழகாக போயிடும். இதே மாதிரியே நம்ம அனைத்து பால் கவர்களையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரியே க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதில் சோப்புலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த சோப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக நல்ல தண்ணியில் எல்லாத்தையும் முக்கி திரும்பவும் எடுக்கணும். இந்த குழந்தைங்களெல்லாம் மண்ணில் விளாண்டுட்டு வந்தால் வச்சு அழுத்தி தேய்ச்சி நல்லா சோப் போட்டு குளிப்பாட்டும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஆனால் என்ன, இதுக்கு நம்ம ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த நல்ல தண்ணியில் இந்த சோப்பு போகிற அளவுக்கு நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா அந்த கவர் வந்து நம்ம காய வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா உள்ள தண்ணி கிண்ணி இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையும் காய வச்சு நல்லா ட்ரையாக எடுத்துக்கணும். இது பார்த்தீங்கன்னா எடுத்தங்கவுத்தன்னு சொல்லிட்டு ஒரே நாளெல்லாம் பண்ண முடியாது. நம்ம இந்த மாதிரி 10 கவர் 20 கவர் சேர்க்கறதுக்கே நமக்கு 1 வீக் மேலே ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பேப்பரை சைஸ் வாரியாக கட் பண்ணி அப்புறம் ஊசி நூல் வச்சு இந்த மாதிரி பூ மாதிரி கோக்கிறதுக்கு நமக்கு பெண்டு கழன்றும். நம்ம ஆர்வ கலரில் பாருங்கள், இன்றைக்கி ஒரே நாளில் முடிச்சு எடுக்கிறேன்னா பாருன்னு சொல்லி உட்காந்து பின்னோம்னா அதுக்கப்புறம் நமக்கு 10 நாளைக்கு படுத்து கிடக்கணும். நமக்கு என்ன வருதோ அதை மட்டும் பார்க்கணும். நமக்கு கண்டினியூஸாலாம் உட்காந்து பார்க்குறதுலாம் செட் ஆகாது. ஸோ நான் வந்து ஒரு டப்பாவில் வச்சுட்டு டெய்லி கொஞ்சம் செய்வேன் ரெஸ்ட்டாக இருக்கிற நேரத்தில். ஆனால் நான் பார்த்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அட்டெல்லாம் வச்சு சைஸ் எல்லாம் ஸ்கேல் வச்சு அளந்து அதுக்கப்புறம் கட் பண்ணி தான் பார்த்துருக்கேன். நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுங்க. நான் வந்து அந்த பால் கவரை அப்படியே 3ஆக ஃபோல்டு பண்ணிக்கிட்டேன். திருப்பி அதை ஒரு 3ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே சைடெல்லாம் நம்ம அந்த ஃபோல்டு பண்ண இடம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைடை கட் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பு கிடச்சிடும். இந்த ஸ்கொயர் ஷேப்பை நம்ம ஃபோல்டு பண்ணி அப்படியே இந்த மாதிரி கிராஸ் ட்ரையாங்கிள் மாதிரி அதோட 2 கார்னரையும் ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். ஆனால் என்ன ஒன்று, இதை பண்ணி முடிக்கிறதுக்காட்டியும் நம்ம வீடு வந்து கந்தரகோலமாக கிடைக்கும். ஸோ நம்ம இதை பண்ணும்போது தனியாக ஒரு பெட்ஷீட் ஒன்று விரிச்சிட்டு அது மேலே வச்சு அழகாக பண்ணிவிட்டு அப்படியே இந்த குப்பையெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டு நம்ம எடுத்தால் தான் அந்த இடம் நீட்டாக இருக்கும். பாருங்கள், கட் பண்ணி எடுத்தால் இந்த ஷேப்பில் வருது பாருங்கள். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து ஜாயிண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுதான் அதோட சைஸ். அதாவது இதோட ஒவ்வொரு பீஸும் இந்த பூவோட பெட்டல்ஸ் அப்படின்னு நம்மளே வச்சுக்க வேண்டியதான். இதை நம்ம கட் பண்ணும்போது கீழே விடுற எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுற வேண்டியதான். அதனால் நமக்கு எந்த யூஸும் கிடையாது. இதே மாதிரியே நம்ம எல்லா பால் பேக்கெட்டையும் இதே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு டைமில் ஒரு வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பெட்டல்ஸு, இதெல்லாம் வந்து தேவையில்லாத பீஸு, இதை நம்ம தூக்கி போட்டுற வேண்டியதான். இது அழகாக நம்ம ஒரு பாலித்தீன் கவரில் கட்டி அப்படியே தூக்கி போட்டுடலாம். விறுவிறுக்க ஒரு வேலையை செஞ்சாம்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த வேலை. ஏன்னா ஃபேனை போட்டோம்னா ரூமே நாசமாகிடும், எல்லாம் சிட்டாக பறந்துடும் எல்லா இடத்துலையும். ஸோ நம்ம இதை பண்ணி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் விறுவிறுக்க தான் உட்காந்துருக்கணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த வேஸ்ட்டை நம்ம தூக்கி போட்டுட்டு இந்த பெட்டல்ஸ் எல்லாம் ஒரு பவுலில் போட்டுட்டோம்னா நம்ம ஃபேன் போட்டுக்கலாம். நான் இதுக்காக சின்ன பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வெயிட்லெஸ் இல்லாமல் இருக்கும்ல, நம்ம ப்ளவுஸ்க்கெலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பீட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன்.
இப்போ வந்து நம்ம ஒரு தெர்மாக்குள்ள ஊசியை தலைக்கீழாக வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு தெர்மாக்குள் பீஸ் எடுத்துக்கணும். அது பெட் மேலே வச்சா சொயின்னு உள்ளே போய்டும் பார்த்திங்களா. அதுக்காக ஒரு நோட்டு ஒன்று எடுத்துக்க, நல்லா ஸ்ட்ராங்காக அந்த தெர்மாக்குள் இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ அந்த நோட்டுக்கு மேலே அந்த தெர்மாக்குள்ளே வச்சு அந்த ஊசியை தலைக்கீழாக கவுத்து வச்சுக்கிட்டேன். அதாவது அந்த நூல் கோத்த பகுதி அந்த தெர்மாக்குள் அடிப்பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு, நம்ம இந்த பெட்டல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த பெட்டல்ஸை ஒன்று ஒன்றா எடுத்து அதையும் 3 ஃபோல்டு பண்ணணும். 3 ஃபோல்டு பண்ணும்போது அதில் அந்த பிசுறு பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து அடிப்பக்கம் இருக்கிற மாதிரி இந்த ஊசியில் சொருவி விட்டுறணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. நூல் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான வடி நூல்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, இல்லை நைலான் நூல், இந்த மாதிரி நூல் தான் நம்ம எடுத்துக்கணும். சாதாரண நூல் சொங்கி மாதிரி எடுத்தோம்னா அது பிச்சுக்கிட்டு போயிடும். ஏன்னா இது வந்து நம்ம லாங் லாஸ்ட் வச்சுக்கிற ஒரு பூவுங்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக நூல் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு அது வரும். இதே சொங்கி நூலாக இருந்துச்சுன்னா டபக்குன்னு பிச்சுக்கிச்சுன்னு வைங்க, ஒன்று உருவனுச்சுன்னா போதும், அப்படியே டோட்டலாக எல்லாமே உருவிட்டு வந்துடும். இதில் நம்ம நாட்டெலாம் எதுவும் போட போகிறதில்ல, அப்படியே ஒரு பெட்டல்ஸாக எடுத்து ஃபோல்டு பண்ணி சொருவுறது தான். ஸோ நம்ம ஸ்ட்ராங்கான நூலை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்றைக்குமே பிச்சுக்காது, கடைசி வரைக்கும் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு 4 விரல் அளவுக்கு கோத்த உடனே இந்த பீட்ஸில் ஒன்று போட்டுக்குங்க. அப்போ வந்து உங்களுக்கு அடர்த்தி வந்து நிறையா இப்போ வெறும் பெட்டல்ஸாக போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது கொஞ்சம் ஜாஸ்தி கோக்குற மாதிரி இருக்கும். இதே இடையில ஒரு மணியை வச்சு நம்ம போட்டுக்கிட்டோம்னா நமக்கு வெயிட் இல்லாமல் அதே நேரத்தில் நமக்கு திக்கான பூவும் நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி 4 வரைக்கும் ஒரு தடவை ஒரு பீட்ஸை போட்டுட்டு இந்த மாதிரி பெட்டல்ஸை நம்ம கோத்துக்கிட்டே வந்தோம்னா நமக்கு அழகான ஒரு பூ மாலை கிடைச்சிடும். நம்ம பெட்டல்ஸை ஊசி ஃபுல்லாக கோத்துட்டு ஊசி நிறைஞ்ச உடனே ஊசிலேருந்து அந்த கீழே இருக்கிற நூலில் இழுத்து விட்டுக்கிட்டா பாருங்கள் நீங்களே பாருங்கள், நம்ம தான் செஞ்சோமான நமக்கே ஒரு டவுட் வர அளவுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு லென்த்து தேவையோ, நமக்கு எந்த அளவுக்கு லென்த்து வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கொத்துக்கலாம். பாருங்கள், இது கலர் பெட்ஷீட்டில் இருக்கிறதுனால இதோட அழகு உங்களுக்கு தெரியல. இப்போ பாருங்கள், நான் கருப்பு கலர் துணியில் போட்டு காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த பூவை பின்னி முடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லைங்க, இது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு கடைசியாக நம்ம போடுற நாட்டு இருக்குது பார்த்திங்களா, அதுதான் விஷயம். கடைசியாக அதில் ஒரு மணியை கோத்து விட்டு நம்ம வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நாட் போட முடியுமோ அவங்கவுங்க நாலேஜுக்கு தெரிகிற மாதிரி எப்படி வேணாலும் நாட் போட்டுக்கலாம். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அந்த பெட்டல்ஸ் வந்து வெளில வரக்கூடாது, அவ்வளோதான். நானும் சில பல யூடியூப்ஸ் வீடியோலாம் பார்த்து அதில் நாட் போடலாம் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு செட் ஆகலை. நான் என்னோடய நாலேஜுக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி நாட் போட்டு அது வெளியில் வராத அளவுக்கு பண்ணிட்டேன். உங்களுக்கு கன்ஃபார்மாக அந்த நாட் வந்து பிச்சுக்காது, அந்த பெட்டல்ஸ்லாம் உருவிட்டு வராதுன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணினதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த நூலை வந்து கட் பண்ணிக்கணும். பாருங்கள், எவ்வளோ அழகான பூ ரெடி ஆகிடுச்சு. இந்த பூ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், 10 பைசா கூட செலவில்லாமல் எவ்வளோ அழகான பூ. ஆனால் என்ன கொஞ்சம் மெனக்கெடணும், அவ்வளோதான். நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு இந்த மாதிரி பூ அழகாக கட்டி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் இல்லை ஸ்கூல் ஃபங்க்ஷன் இல்லை எந்த ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் அந்த டைமில் நமக்கு பூ கிடைக்காம இருக்கலாம், இல்லை ஜாஸ்தி விலை சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பூவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் குட்டி பசங்களாம் இருந்தால் அதுங்களுக்கு வச்சு விட்டோன்னு வைங்களேன், ஒரிஜினல் பூவாக இருக்கட்டும், அதுங்க ஆடுற ஆட்டத்துக்கு பூவெல்லாம் காஞ்சி கருகி போயிடும். இந்த மாதிரி பூ வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பசங்களுக்குனே கிடையாது, நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தலைக்கு மட்டும்தானே கிடையாது, நம்ம பொங்கல், தீபாவளி, நியூ இயர் இந்த மாதிரி டைமில் நிலவாசப்படியில் தண்டு மாலை மாதிரி கட்டி போடுவாங்க இல்லையா, அதுக்கு கூட இப்போ நான் பண்ணின மாதிரியே கொஞ்சம் சைஸ் மட்டும் பெருசாக கட் பண்ணிக்கணும். சைஸை பெருசாக கட் பண்ணி நான் எப்படி பின்னணும் அதே மாதிரியே ஊசியில் நூல் கோத்து இந்த மாதிரி பின்னும்போது உங்களுக்கு பெரிய தண்டு மாலை மாதிரி கிடைக்கும். நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணுங்கிறதுக்காக குட்டி குட்டி கலர் பேப்பரை இடையில வச்சுக்கிட்டோம்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நம்ம கடையில் போய் வாங்கணும்னா நினச்சி பாருங்கள், கண்டிப்பாக 700க்கு குறைஞ்சி இருக்குமா பாருங்கள். இந்த பூலாம் தண்டு மாலைலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 700, 1000 கூட இருக்கும். இதை கோத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா என்னாலே நம்ப முடியல, அவ்வளோ அழகாக இருந்தது. நானே இப்படி அப்படியுமா வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்போ வந்து உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுடுச்சு, அந்த மல்லிப்பூவில் இருக்கிற வாசம் இந்த பூவில் இருக்காதுன்னு தானே சொல்ல வரீங்க. அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன். நம்மள்கிட்ட ஜாஸ்மின் சென்டெலாம் இருக்கும் பார்த்திங்களா, அதை எடுத்து இந்த பூ மேலே லேசாக அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லும் அதே மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு பூ மல்லிப்பூ மாதிரி இருக்குது, ஸ்மெல்லும் நமக்கு மல்லிப்பூ மாதிரியே வரும். எப்படி நம்ம ஐடியா? எவ்வளோ அழகாக வேர்க்க பண்ணி வீட்டில் காமிச்சா எதுக்கு உனக்கு இந்த வெட்டி வேலைன்னு கேட்குறாங்க. நம்ம அருமை யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.